மக்களே, வாட்ஸ்அப் அப்படின்றது ஒரு சாதாரண அப்ளிகேஷன் தானே. அதை வச்சு எப்படி நம்மளை ஏமாற்ற முடியும், அதில் எப்படி பணம் சம்பாதிக்கலாம் அப்படின்றது உங்களுக்கு ஒரு கேள்விக்குறியாக இருக்கும். ஆனால் இந்த வாட்ஸ்அப் ஹேக்கர்ஸ் இதை வச்சு தான், இதன் மூலிமா தான் அவங்க நிறையா பணம் சம்பாதிக்கிறாங்க. அது எப்படின்றத சொல்கிறேன் வாங்க. அதுக்கு அவங்க பயன்படுத்தும் முறை தான் இந்த ஸ்டெஃப்னோகிராஃபி. ஆமாம், இந்த ஸ்டெஃப்னோகிராஃபி அப்படின்னா என்ன? இது உங்கள் மொபைலில் ஃபோட்டோஸ், வீடியோஸ், ஆடியோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃபைலுக்குள்ளே மறைக்கப்பட்ட தகவலை நம்ம பரிமாறிக்கிறதுக்கு தான் இந்த ஸ்டெஃப்னோகிராஃபி முறையை பயன்படுத்துவாங்க. இது மலிஷியஸ் கோட் லிங்க்ஸ் மால்வேர் முறை தான். அப்படி இது எப்படின்னா, நம்ம பெட்டிக்குள்ளே ஒரு பொருளையோ பணத்தையோ மறைச்சு அனுப்புகிற மாதிரி இந்த முறையை பயன்படுத்துவாங்க. இந்த இதை பயன்படுத்தி ஒரு ஃபோட்டோக்குள்ளேயோ வீடியோக்குள்ளேயோ இல்லை ஏதாவது ஒரு ஆடியோ ஃபைலுக்குள்ளேயோ வேறு ஒரு விஷயத்தை நம்ம மறைச்சு இதன் மூலியமாக நம்ம பரிமாறிக்கலாம். இப்போது வாட்ஸ்அப் ஹேக்கர்ஸ் இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி தான் உங்களுடைய டாக்குமெண்ட்ஸையோ பணத்தையோ திருடுறாங்க. அதை எப்படி வாட்ஸ்அப்பில் போய் திருட முடியும்? வாட்ஸ்அப்பில் என்ன இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் அதுதான் இல்லை. ஏன்னா கோடிக்கணக்கான பயனர்களை தன் வசமாக்கி வச்சுருக்கிறது தான் இந்த வாட்ஸ்அப். வாட்ஸ்அப்ன்றது ஒரு சாதாரண ஆப் கிடையாது. நம்மளுடைய தனிப்பட்ட தகவல்களையோ அல்லது பேங்க் டிரான்சாக்ஷன் லிஸ்ட்டையோ இல்லை நம்பர்ஸ் இந்த மாதிரி கான்டாக்ட்ஸ் எல்லாமே நம்ம அதில் தான் நம்ம அதிகமாக ஷேர் பண்ணிக்கிறோம். அதுக்காண்டி தான் இப்போது இந்த ஹேக்கர்ஸ் வாட்ஸ்அப்பை குறி வச்சுருக்காங்க. உங்களுக்கு என்ன ஆபத்து வரப்போகுது அப்படி தான் நினைக்கிறீங்க? இதனால் என்ன ஆபத்து வரப்போகுதுன்னா, உங்கள் ஃபோனை அவங்க கட்டுப்பாட்டில் கொண்டு வந்துடுவாங்க. அதாவது ரிமோட் ஆக்சஸ் மூலம் உங்கள் ஃபோனை அவங்க கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வந்துட்டு தன் வசமாக்கிக்கிட்டு, அப்புறம் கீழாக்கர் மூலியமாக அதை உங்களுடைய பேங்க் தகவல்களையும் உங்களுடைய அக்கௌண்ட் பாஸ்வேர்ட்ஸ், யூபிஐ ஸ்கேனர், யூபிஐ கோடு, அதுக்கப்புறம் உங்கள் மொபைலில் தனிப்பட்ட முறையில் நீங்கள் மறைச்சி வச்சுருக்க ஃபைல்ஸ் இது எல்லாமே அவங்க ஹேக் பண்ணி எடுத்துக்கிடுவாங்க. அவங்க முதல்ல உங்களுடைய வாட்ஸ்அப்பை முழுசாக ஹேக் பண்ணிக்கிடுவாங்க. அதுக்கப்புறம் ரேன்சம்வேர் மூலியமாக உங்களோட ஃபைல்ஸு எல்லாத்தையும் லாக் பண்ணி வச்சுட்டு அதை வச்சு அதில் உங்களை மிரட்டி அதுலேருந்து பணம் பறிக்க முயற்சி பண்ணுவாங்க. அதாவது நீங்கள் தனிப்பட்ட முறையில் வச்சுருக்கிற ஃபோட்டோஸ், வீடியோஸ், ஏதாவது எவிடன்ஸ், அதுக்கப்புறம் உங்கள் பேங்க் ட்ரான்சாக்ஷன் டீட்டெயில்ஸ் இந்த மாதிரி விஷயங்களை அவங்க லாக் பண்ணி வச்சுக்கிட்டு உங்ககிட்ட பணத்தை கேட்பாங்க. ஆமாம், அவங்க எப்படி உங்கள் வாட்ஸ்அப்பில் வருவாங்க? அது ரொம்ப சிம்பிளுங்க. அவங்க முதல்ல என்ன பண்ணுவாங்கன்னா, அன்னோன் நம்பர்லேருந்து உங்களுக்கு தேவையில்லாத ஏதாவது ஒரு சம்மந்தமே இல்லாத ஒரு ஃபோட்டோ, வீடியோ, ஆடியோ இல்லைனா ஏதாவது ஒரு ஃபைலை உங்களுக்கு முதல்ல சென்ட் பண்ணுவாங்க. சாதாரணமாக அனுப்ப மாட்டாங்க. நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த ஸ்டெஃப்னோகிராஃபி முறையை பயன்படுத்தி தான் அதை உங்களுக்கு சென்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அதை டச் பண்ணி டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களோட ஃபோனை அவங்க ஈஸியாக ஹேக் பண்ணிடுவாங்க. அப்படி ஹேக் பண்ணிட்டாங்கன்னா ரிமோட் ஆக்சஸ் மூலமாக அவங்க ஹேக் பண்ணிட்டு நான் முதல் சொன்ன மாதிரி உங்களுடைய டீட்டெயில்ஸை அவங்க ரொம்ப சுலபமாக எடுத்துக்கிடுவாங்க. அப்படி எடுக்காமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம், அதை எப்படி நம்ம தடுக்கிறது? இதுக்கு நீங்கள் முதல்ல உங்களுக்கு தேவையில்லாத நம்பர்லேருந்து ஏதாவது ஃபோட்டோஸோ, வீடியோஸோ இல்லை ஏதாவது மெசேஜஸோ வந்தால் அதை உடனே ஓப்பன் பண்ணி பார்க்காதீங்க, டவுன்லோட் பண்ணாதீங்க. முதல்ல அது என்ன ஏதுன்றதை நல்லா பார்த்துட்டு அதுக்கப்புறம் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் சொல்லுவீங்க, நான் எதுவுமே டவுன்லோட் பண்ணலை, ஆனால் ஆட்டோமேட்டிக்காக அது எல்லாமே டவுன்லோட் ஆகிடுது, என்ன பண்ணுறது எங்களுக்கு தெரியல அப்படின்னு நினச்சிங்கன்னா, அதுக்கு நான் ஒரு சில மெத்தட் சொல்லித்தரேன். உங்கள் வாட்ஸ்அப் செட்டிங்ஸில் போய் அதை மாற்றிக்கோங்க. அதுக்கு நீங்கள் முதல்ல உங்களுடைய வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிவிட்டு மேலே கொடுத்துருக்கிற 3 டாட் இருக்கும் இல்லையா, அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா செட்டிங்ஸ்னு அதில் ஒரு ஆப்ஷன் இருக்கும். செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களுடைய ஸ்டோரேஜ் அண்ட் டேட்டா இருக்கு இல்லையா, இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் கடைசியில் வந்துட்டிங்கன்னா மீடியா ஆட்டோ டவுன்லோட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் மொபைல் டேட்டா அப்படின்றதுல ஒரு ஆப்ஷன் இருக்கும், வைஃபை அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அண்டு ரோமிங் அப்படின்ற 3 ஆப்ஷன் இருக்கும். இந்த 3லையும் நீங்கள் உள்ளே போனீங்கன்னா இந்த இடத்துல சைடில் டிக்கு கொடுத்துருப்பாங்க. இந்த பச்சை கலர் க்ரீன் கலர் கட்டாக இருக்கு இல்லையா, இந்த டிக்கை நீங்கள் எடுத்து விட்டுறணும். இதை எடுத்து விட்டுட்டு ஓகே கொடுத்துருங்க. அதே மாதிரி 3லையும் நீங்கள் இதை பண்ணணும். அதாவது மொபைல் டேட்டாலையும், வைஃபைலையும், அப்புறம் உங்கள் ரோமிங்கையும், இந்த 3ஐயும் நீங்கள் டிக்கு எடுத்து விட்டுட்டு ஓகே கொடுத்துட்டிங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா நோ மீடியான்னு வந்திருக்கும். அவ்வளோதாங்க. இதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் மொபைலில் உங்கள் வாட்ஸ்அப்பில் ஆட்டோ டவுன்லோட் எதுவுமே ஆகாது.